அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் லிங்கேஸ்வர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட கொழுந்தனாருக்கு நிச்சயதான் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எங்கள் கொழுந்தனாருக்கு 2 வருஷமாகவே நானும் எங்கள் அத்தையும் வந்து பொண்ணு தேடிக்கிட்டே இருந்தோம். இந்த பொண்ணு வந்து சடனாக வந்தது. டக்குன்னு நாங்கள் பொண்ணு பார்த்தோம், பிடிச்சிருச்சு. ஒரு 3 நாளே வந்து நாங்கள் வந்து நிச்சயதார்த்தத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எனக்கும் இந்த மாதிரி தான் ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க வந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நிச்சயதார்த்தம் வச்சுட்டாங்க. ஏன்னா வந்து ஆடி மாதம் நிச்சயதார்த்தம் வைக்கூடாதுன்னு சொல்லி, அதே மாதிரி தேய்பிறை வருது அப்படின்னு சொல்லிட்டு வளர்பிறையிலே வச்சலாம்னு சொல்லி கொழுந்தனாருக்கும் வந்து வளர்பிறையிலே வந்து நிச்சயதார்த்தத்தை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த 3 நாள் கேப்லேயே வந்து பொண்ணுக்கு வந்து சாரீ எடுக்கிறது, அப்புறம் மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஃப்ரூட்ஸு காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்லாம் லாஸ்ட் நாள் வந்து வாங்கிட்டு ஒரு ஈவினிங் தான் வந்து நாங்கள் நிச்சயதார்த்தம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 6:30 போல் வந்து வீட்டிலேருந்து கிளம்பினோம். பொண்ணு வீடு வந்து ரொம்ப பக்கத்தில் தான், ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்தோடனே சந்தோஷம்னா அழகாக வெடி எடுத்து பற்ற வச்சேன். அப்பாவோட ஃபங்க்ஷனுக்கு காண்டி எங்கள் அம்மா பிங்க் கலரில் ஒரு பட்டு பாவாடை எடுத்து தந்தாங்க. போட்டோன்னே எல்லா பக்கமும் சதற ஆரம்பிச்சுட்டு என்னை எங்கள் அம்மா க்யூட்டாக அழகாக ரெடி பண்ணி விட்டாங்க. எனக்கும் ஒரு தட்டு கொடுத்தாங்க, அதை நான் தூக்கிட்டு போனேன். எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. ஜெனிசா வந்து இந்த நிச்சயதார்த்தம் எப்போ வரும்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவே இருந்தா. அவளுக்குன்னு ஒரு ட்ரெஸ் எடுக்க சொல்லியிருந்தா. அவளுக்காண்டி பிங்க் கலரில் ஒரு பட்டுப்பாவடை எடுத்திருந்தோம். அதில் ரொம்ப க்யூட்டாக அழகாக கிளம்பி ரெடியாகி வந்தாங்க. ரொம்ப சமத்தாக இருந்தாங்க ஜெனிசா. பொண்ணு வீட்டில் வந்து எல்லாருக்குமே உள்ளே உட்கார்றதுக்கு வந்து இடம் காணாது அப்படி சொல்லிட்டு வெளியில் வந்து ஸ்டேஜ்லாம் வந்து நல்லா பெருசாக போட்டிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து ஒரு ரூம் இருக்கிறனால நாங்கள் வந்து எல்லாருமே வந்து தட்டு கொடுக்குறக்காண்டி உள்ளே போயிட்டோம். மாப்பிள்ளையை வந்து வெளியில் வந்து சேர் போட்டு உட்கார வச்சுருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து தட்டு கொடுத்துட்டு வந்தவுடனே பெரியவங்க எல்லாமே வந்து அந்த பக்கம் கொஞ்சம் பெரியவங்க, இந்த பக்கம் கொஞ்சம் பெரியவங்க எல்லாரும் உட்காந்து பேசி முடிச்சு அப்புறம் சந்தனம்லாம் கைக்கு மாற்றி மாற்றி தடவிட்டு அப்புறம் வந்து நிச்சயதார்த்த தாம்பலத்தை வந்து மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பொண்ணுக்கு சாரி கட்டி விட்றக்காண்டி போயிட்டோம். நாங்கள் நிச்சயதார்த்தத்துக்கு வந்து கொஞ்சம் பேருக்கு தான் சொல்லியிருந்தோம். ஆனால் பொண்ணு வீட்டில் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கூட்டம் வந்து அப்பமே கொஞ்சம் நிறைய வர ஆரம்பிச்சிட்டு அதுக்கு நடுவில் வந்து மாப்பிள்ளையை கூட்டு ஃபோட்டோகிராஃபர் வந்து தனி ஸ்டில்லாம் வந்து நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பொண்ணை ரெடி பண்ணி நாங்கள் கூட்டு வந்தோம். கூட்டு வரையும் அப்புறம் மாலைலாம் போட்டு அவங்கள வந்து ஸ்டேஜுக்கு வந்து நாங்கள் நிப்பாட்டினோம். ஒரு கல்யாணம் நிச்சயதார்த்தம்னா 2 பக்கமே ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். இந்த வாட்டி வந்து நிச்சயதார்த்தம் அப்படிங்கிறனால மாப்பிள்ளை வீட்டு சைடும் நிறைய வேலை இருந்துச்சு. ட்ரெஸ் எடுக்கிறது, அப்புறம் மாலைக்கு சொல்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை இருந்துச்சு. இந்த 3 நாளுமே செம்ம ரஷ்ஷாக தான் போச்சு. அதுக்கு நடுவில் வந்து நம்ம வந்து சொந்தக்காரங்களுக்கு வந்து இன்வைட் பண்ணி அவங்களையும் வந்து வர வைக்கணும். இந்த மாதிரியே போய்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப இந்த 3 நாளுமே ரொம்ப தடபுடலாக நேரம் டக்குன்னு போயிட்டே இருந்தது. அப்புறம் அத்தை மாமா வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஆர்சி கிறிஸ்டியன், பொண்ணு வந்து இந்து. என்ன எப்படி இந்துலேருந்து எடுத்தாங்களோ அதே மாதிரி என் கொழுந்தனுக்கும் இந்துலேருந்தே பொண்ணு வந்து அமைஞ்சிருச்சு. நாங்கள் ரொம்ப வேறுபாடுலாம் பார்க்க மாட்டோம். ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் நாங்கள் பார்ப்போம். அதனால் வந்து எங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. ஃபோட்டோகிராஃபர் வந்து என் தங்கச்சி மாப்பிள்ளை தான். நான் அவங்ககிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் சைடு கேப்பில் வந்து எனக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து பந்தலுக்கு பின்னாடி ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டோம். சாம்பார், அதுக்கப்புறம் வந்து 2 கூட்டு வச்சு அந்த மாதிரி சாப்பாடு வச்சுருந்தாங்க. சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. எனக்கு பிடிச்ச சாப்பாடு, சைவ சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் நல்லா திருப்தியாக நல்லா சாப்பிட்டேன். அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை வந்து லாஸ்ட்டாக ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக தான் அவங்க வந்து சாப்பிட்டாங்க. எங்கள் கொழுந்தனார் கல்யாணத்துக்கு நாங்கள் இப்படி கிளம்பணும் அப்படி கிளம்பணும்னு சொல்லி நானும் எந்த நாத்தனாரும் செம பிளான் போட்டு வச்சுருந்தோம். ஆனால் அதுக்குள்ளே நாங்கள் வந்து 2 பேருமே கன்சீவ் ஆகிட்டோம். அவள் 5 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா, நான் வந்து 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அதனால் ரொம்ப வேலைகள் பார்க்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு வந்து ஒரு 23 டேஸ் தான் இருந்தது. அதனால் டக்குன்னு 1 வீக்லேயே வந்து நாங்கள் இன்விடேஷன் எல்லாமே வந்து அடிச்சிட்டோம். எங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்க, நல்ல காரியம் நடக்க அப்படின்னா கண் திருஷ்டியாக என்னன்னே தெரியல, யாருக்காவது ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். இந்த வாட்டி வந்து அவங்களுக்கு, என்னோட வீட்டுக்காரங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டு ஈவினிங் வந்து நிச்சயதார்த்தம் வச்சுருந்தோம். காலையில் வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அப்புறம் ஊசி போட்டு கல்லடப்பு மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து அந்த ஈவினிங் ஃபங்க்ஷனுக்காண்டி அவங்க வந்து ஊசி போட்டு கொஞ்சம் அந்த வலியை வந்து நிப்பாட்டி வச்சாங்க. அந்த வலியோட தான் அவங்க ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் மறுபடியும் அடுத்த நாள் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். பத்திரிக்கை டிசைன்லாம் நாங்கள் தான் செலக்ட் பண்ணோம். ரொம்ப சிம்பிளாக அந்த வாட்டி பத்திரிக்கை வந்து அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாகவே வந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம். அதில் வெவ்வேறு வெரைட்டியாக வந்து கலரு, டிசைன் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது, நீட்டாக இருந்தது. பத்திரிக்கை வைக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆர்வம், மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்குலாம் ரொம்ப ஆர்வம். ஜெனிசா வந்து வாட்டி இந்த வாட்டி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுல
பத்திரிக்கை அடித்து இந்த மாதிரி குங்குமம் வைக்கிறது மஞ்சள் வைக்கிறது அதெல்லாம் வந்து இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறா. அவளுமே ரொம்ப ஆர்வமாக எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு இருந்தா. டைம் நான் இப்போதான் பத்திரிக்கையில் மஞ்சள் வைக்கேன். இந்த பத்திரிக்கையில் கவர் தனியாக அப்புறம் உள்ள இன்விடேஷன் தனியாக தான் தந்திருந்தாங்க. நாங்கள் அதை எல்லாத்தையுமே உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணோம். ஒரே நாளில் வந்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பத்திரிக்கை வைக்கிறது அப்புறம் சேலை எடுக்கிறது இந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து கல்யாண வேலைகள் இருந்தது. ஒன்று ஒன்றா வந்து நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதாங்க நிச்சயத்த வீடியோ. நெக்ஸ்ட் வந்து கல்யாண வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.